தம்பி வெளியூரு. ஆமா, மெட்ராஸுக்கு புதுசோ? எப்படி தெரியும்? பார்த்தா தெரியுது. நோட்டை பப்ளிக்கா எழுதிட்டு வரைய. இந்த ஊர் ஒரு டைப்பு. நாங்களும் ஒரு டைப்பு தான். அப்படின்னா பெத்த அப்பனையே அடிச்சுக்கிட்டு வந்துருக்கிறேன். பெத்த அப்பனை அடிக்கிறது பெரிய காரியமா? இப்ப எல்லா பையங்களுமே அதை தானே செய்யறாங்க. எல்லா அப்பனும் மாறி இல்லையா? எங்க அப்பன் சைஸே வேற. போட்டோ பாக்குறியா? காட்டு பாரு. பெரிய உருவம், வாயில நாயன வர வச்சிருக்கிறாரு. நாங்க அதான். அட, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. நாங்க பேண்ட் செட்டு. பார்த்தாலே தெரியுது. எங்க பாத்தியத்துக்கு பாத்தியம் ஒண்ணு செலுத்தோம். ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி செய்ய? வெளியூர்ல இருந்து வந்துட்டேன். கையில வேற பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு 1500 சில்லற ரூபா இருக்கு. இருக்கட்டும். அட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம். நான் எங்கேயாவது தங்கணுமே. இங்க பாருங்க, கையில பணம் வச்சிருக்கீங்க. தனியா எல்லாம் தங்க கூடாது. நாங்க ஒரு மொட்டை மாடி மேல கொட்டா போட்டு தங்கி இருக்கோம். எங்களோட தங்கிக்குங்க. என்னப்பா சொல்றீங்க? இந்த பாருப்பா, இப்ப நேரா பக்கத்து கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொட்டாய்க்கு போவோம். வாங்க. உனக்கு ட்ரம்பட் நல்லாவே வாசிக்க வருது. இது வாகாபி கண்ண. 12 வருஷமா இதை நான் நாயனத்துல வாசிக்கிறேன். அதுல வரமாட்டேங்குது. இதுல நல்ல வசதியாவே வருது. ஒண்ணு செய், தொடர்ந்து நீ இதே வாசி. வேணாப்பா, நாங்க நாயனம். இதை வாசிச்சா எங்க அப்பா கோச்சுக்குவாரு. உங்க அப்பா அதை வாசிக்கிட்டோம், நீ இதை வாசி. யார் யாருக்கு எது எது நல்லா வருதோ அதுதான் புடிச்சுக்கணும். இது உனக்கு நல்லா வருது, புடிச்சுக்கோ. யாரு கண்டா ஒரு காலத்துல உங்க அப்பனே அசர்ற அளவுக்கு ட்ரம்பட்ல பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா? சண்முக சுந்தரம், நம்ம மொட்டை டேவிட், புதுக்கோட்டை ஜோ, ப்ரூஸ்லி, இவங்க எல்லாம் ட்ரம்பட்ல இப்ப பெரிய ஆளுங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லுப்பா. ஒத்துக்கப்பா. ஆமாப்பா, ஒத்துக்கப்பா. அட சரின்னு சொல்லப்பா. ஒத்துக்கப்பா. மெட்ராஸ் 6,13,000. உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன். இனிமேல் நான் நாதசுரத்தை கையால் தொடமாட்டேன். அதற்கு பதிலாக நான் இப்போ ட்ரம்பட்டு கத்து வருகிறேன். ட்ரம்பட்டா? கூடிய சீக்கிரம் ட்ரம்பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன். நம்ம பிளட் இல்ல, ஏதோ ஒரு வாத்தியத்தை வாய்ச்சான்னா சரிதான். இப்படிக்கு பி சண்முக சுந்தரம், மொட்டை டேவிட், நம்பர் 8, மரியாமேரி தெரு, ராயபுரம், சென்னை. குறிப்பு: ஈயா தேடி வராதே, வந்தால் உதவிடுகும். புலிக்கு பிறந்தது கொக்காகுமா? நம்ம சோழாசலம். என்ன சமாச்சாரம்? பக்கிரிசாமி பொண்ணு நல்லா படிச்சிருக்கா. சரி. வாய்க்கு விஷயம் நல்லா சமைச்சு போடுவா. சரி. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நான் இன்னும் பையனை கலக்கல. அவனை கலந்து உனக்கு ஒரு முடிவு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? பையன் மெட்ராஸ்ல
பெரிய மியூசிக் பார்ட்டியில ட்ரம்பட்டு வாசிக்கலாம். ட்ரம்பட்டு மாமா மாமா பணத்துக்கு வாய்ச்சிட்டு போறான். எங்க செத்து போய் போறவர் உங்களுக்கு ரொம்ப சொந்தமா? இல்ல, அதுல உயிரோட ஒருத்தன் போறானே அவன் தான் எனக்கு சொந்தம். உயிரோட போறவங்களுக்கு யாரும் அழமாட்டாங்களே. எங்க குடும்பத்தை ஆளுவாங்கடா. ஏன்? அவன் இன்னும் சாகலையே. சரி. டேய், தற்பார்ல வாய்ச்ச குடும்பம்டா. இப்படி சந்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போறே. ஏய் சண்முக சுந்தரம், சண்முக சுந்தரா, அப்பா மாதிரி இருக்க. சண்முக சுந்தரா, சண்முக சுந்தரா, சண்முக சுந்தரா. அப்பா எப்பப்பா வந்தீங்க? சௌக்கியமா இருக்கேன்ப்பா. மன்னிச்சுங்கப்பா. மன்னிக்கிறது இல்ல, என்ன முதல்ல உரிய விடு. உருவி விடவா? சிக்கிட்டியா? இத முதல்ல சொல்றதுக்கு என்ன பண்றது? இப்ப குடிக்கிறதுக்கு புடிமானமா ஒண்ணுமே இல்லையே. கையப்படுறா. ஒண்ணும் செய்யல, கட்டி இழுத்துக்கிட்டு போறேன். மெதுவா. சண்முக சுந்தரம், உன் வாழ்க்கை இப்படியானா போகணும். நீ வாசிச்ச காட்சியை பார்த்துட்டு தாண்டா நான் வாரேன். இதத்தான் எழுதினியா பெரிய மியூசிக் பார்ட்டின்னு. அப்பா, பார்ட்டியை பத்தி தப்பா பேசாத. பெரிய பார்ட்டினா பெரிய பார்ட்டி தான். அவங்க ஒழுங்காதான் ட்ரம்பட் கத்து கொடுத்தாங்க. நான் போய் எல்லா மியூசிக் டேரக்டரையும் பார்த்தேன். எல்லா பாட்டுலயும் ஒரு ட்ரம்பட் பேர் இருக்காங்க. வேற கிடைக்கல. கையில உள்ள காசும் போச்சு. பட்னி. வேற வழியே இல்ல. என்ன பண்றது? அப்புறம் தான் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க. ட்ரம்பட்டை வாசி வாசி நீ செத்துறாத, செத்தவங்களுக்கு இத வாசி, நீ உயிரோட இருப்பானாங்க. அப்பா, அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா, அமோகம் நடக்குதுப்பா. அப்பா, உனக்கு கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது. எனக்கு தினம் 2 வாட்டி நடக்குதுப்பா. சில சமயம் 3, 4 விழுந்துருது. போய் தொழில் செய்ய முடியலப்பா. அப்பா, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவர்தான்ப்பா. ஆமாங்க, எங்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு இதே தொழில ஓஹோன்னு இருக்காங்க. நல்ல ராசி. மூக்க பாட்டாலே தெரியுது. ஐயா, இவன் எனக்கு ஒரே மகன். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எங்க ஆளுகள்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்துட்டேன். ஐயா, தயவு செய்து இவனை என் கூட அனுப்பி வைங்க. அது எப்படி அவனை ஊருக்கு கூட்டு போக முடியும்? பையனை யூனியன்ல சேர்த்தாச்சா? ஆமாங்க, பார்ட்டில இருந்து ட்ரம்பட்டை மட்டும் தனியா உருவ முடியாதுங்க. அப்பா, கவலைப்படாதீங்க. அப்படியே உங்களுக்கு பிள்ளை பாசம் அதிகம் இருந்துச்சுன்னா நீங்களே எங்க பார்ட்டிலேயே வந்து சேர்ந்துருங்க. ஆமாப்பா, நீ சேர்ந்துட்டா பார்ட்டி பெருசாயிடும். அப்புறம் எல்லா சாவுமே நமக்குத்தான் கிடைக்கும். ஆமா தோழரே, சரியா பேச்ச கேளுங்க. தம்பி சண்முகசுந்தரம், சண்முகசுந்தரம், எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா. ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு ப்ரோகிராம் பண்றதா ஒத்துக்கிட்டேன். என்கிட்ட ட்ரம்பட் வாசிக்கிறவன் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். போனவன் தான் வரவே இல்லை. தயவு செஞ்சு ட்ரம்பட் மட்டும் நாளைக்கு நீ வாசிச்சிருப்பா. தப்புங்க.
வேற ஆள வச்சுங்க. இந்த ஊர்ல ட்ரம்பட் வித்வான் உன்னை விட வேற யார் இருக்கா? அதெல்லாம் சரிதாங்க. என்ன இந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு நாளைக்கு அதுல பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, கூட்டத்துல தெரியாது. வேண்டாங்க, தப்பு. அவருக்கு நான் நாளைக்கு வாசிக்காட்டி இன்னொரு நாளைக்கு வாசிக்காமலா போயிட போறேன். நம்புங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. அவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. 82 வயசு வரைக்கும் கவலைப்படவானான்னு ஜோசியர் சொல்லிவிட்டாராம். டேய், நான் வந்த முகூர்த்தம் உனக்கு முகூர்த்த கச்சேரியா வருது. ஒட்டுக்கடா. தெய்வம் தெய்வம். அப்புறம் என்ன? அது சரி, நாளைக்கு எங்களுக்கு ட்ரம்பட் தேவைப்படுச்சுன்னா என்ன செய்யறது? நாளைக்கு தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லையே. இவ்வளவு பெரிய ஊர்ல ப்ரோக்ராம் இல்லைன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன். தெய்வம் எங்களை எல்லாம் அப்படி கைவிட்டுறாது. சரி, நம்புறேன். என்னப்பா, ஒத்துக்கலாமா? வேஷா வேஷா. நல்லா இருக்கு. தீர்க்க ஆயுசா இருமா. சுகமா இருங்க குழந்தைங்கள. நீங்க எல்லாம் என் 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். என் பேரம்பேத்திகள் எல்லாம் கண்குளிர பார்ப்பேன். அவங்க குழந்தைகளையும் கண்குளிர பார்ப்பேன். 2 வாட்டி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதுல எல்லாம் தப்பிச்சிட்டேன். ஏன் நீங்க வாழ்த்துறத நான் காது குளிர கேட்கணும்னு தான். எனக்கு இப்ப சாவே கிடையாது. 82 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன். அடாடா, இப்ப எனக்கு சாவு கிடையாது. ஆரோக்கியமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன். சந்தோஷம். நான் அப்பவே சொன்னேன்ல, என்ன கூப்பிடாதுன்னு. கேட்டியா? ஜோசியர் சொன்னாரே 82 வயசு வரைக்கும் கவலை இல்லைன்னு. அது ஜோசியர் 82 வயசு வரைக்கும் இருப்பாரு. இவர் இல்ல. நீ எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியே. நம்ம சுந்தரம். இத பாரு, நான் வந்த முகூர்த்தம் எனக்கு முகூர்த்த கட்சியே கிடைச்சிருக்கு. நீ முகூர்த்தம் அது நின்னு போச்சே. இப்ப என்னடா செய்கிறது? இந்த டைப்பை நிப்பாட்டி விட்டு நம்ம டைப்பை ஆரம்பிக்க வேண்டியதான்.